தேர்ஸ்டே மார்னிங் அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டோம். சரி 2-3 டேஸாக நவனீஷ் ஸ்கூல் லீவ் போட்டாச்சு, இன்றைக்கி கண்டிப்பாக அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவனுக்கு வந்து இஞ்சி டீ தாங்க போட்டேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு போய் தண்ணிலாம் மாற்றி குடிச்சதால ரொம்ப கோல்டாகிடுச்சு. அப்புறம் நவனீஷ் எந்திரிச்சு வந்துட்டான். சரி அப்படின்ட்டு அவனை குளிப்பாட்டி சைட் பை சைடு அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இருந்தேன். சுடு தண்ணி போட்டு கொடுத்துடலான்னு அதையும் ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு இன்றைக்கி நட்ஸு தான் சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் டீ ஆற்றி அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடித்தேன். அதுக்கப்புறம் அவன் வந்து எனக்கு டிஃபன் வேணாம்மா, நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னான். சரின்ட்டு குட்டி குட்டியாக தோசை ஊற்றி அது மேலே பொடி தூவி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சட்னியே இல்லாமல் அவன் சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அதனால் சரின்ட்டு அந்த மாதிரி செஞ்சு அதையும் அவனுக்கு பேக் பண்ணி வச்சுட்டேன். வரலட்சுமி பூஜைக்கு செஞ்ச விளக்கு ஏற்றி வச்சது எல்லாமே அப்படியே கடந்துருச்சு. அம்மா வீட்டில் ஒரு இஷ்யூங்கிறதுனால டக்குன்னு கிளம்பி அங்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் கழுவி வச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.